ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனை நாளா நம்ம குடும்பம் எந்த குறையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வசதியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது காரணம் என் பொண்டாட்டி. அவளுக்கு பிடிக்காத காரியத்தை நீ செஞ்சியானா உன்னை வீட்டுல வச்சு அவ எப்படி சோறு போடுவா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இவ என்ன வீட்டுல வச்சுக்கிறாளோ இல்லையோ, எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா என் பொண்ணு அனாதையா இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலடா. ஸ்ரீதர், எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அவளை ஏத்துக்கலாம்டா. விஜி பாவம்டா. மா, என்ன பாவம் பாவம்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க நீ. நான் பாவம் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இவன் கிட்ட எல்லாம் கெஞ்சி என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கமா. தயவு செஞ்சு கிளம்பு, தயவு செஞ்சு கிளம்பி எல்லாரும் போங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. பாவம் வயசானவங்க காசு இல்லாம இருக்க கூடாதுன்னு நான் சம்பாதிக்கிற காசுல இருந்து கை செலவுக்கு பணம் எடுத்து கொடுத்தா அந்த பணத்தை வச்சு சீட்டு போட்டு அத கொண்டு வந்து உங்க மகளுக்கு உதவி பண்றீங்களோ? ஏங்க வாங்க போலாம். ஒரு நிமிஷம். நான் உருப்பட மாட்டேன், நல்லா வாழ்ந்துட மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். என்னோட பலமும் சந்தோஷமும் என் பொண்ணு நிலாதான். இவளை நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். எப்படியோ போக வேண்டியவ இப்படி வளர்ந்து நிக்கிறாளேன்னு ஆச்சரியப்பட வைப்பேன். உங்க கூட சண்டை போடுறதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால கிளம்பி போய் வேற வேலை இருந்தா பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா நக்கலா பேசுறான்னு? அவளை விடு, நம்ம போலாம். ஏய், உனக்கு ஒரு நாள் இருக்கு, வா. அக்கா ப்ளீஸ் சிவா, தயவு செஞ்சு போயிடு. விஜி, இவங்க எதுக்கு இப்படி வன்மமா நடந்துக்கிறாங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? தப்பா எடுத்துக்காத பிரியா. நான் என் வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நீ கேக்குற. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அவ்வளவு ஹர்ட் ஆகும். சாரி விஜி, நீ ரிலாக்ஸ்டா போய் வேலைய பாரு. கடவுள் உங்க 2 பேருக்கும் துணையா இருப்பாரு. நான் போயிட்டு வரேன். வரேன். பை.